கோயம்புத்தூர் கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஆனால் கிண்டல் ஓவரம் பண்ணுறீங்க. ஆயுதத்தை எடுத்து போராட வேண்டிய சூழ்நிலை காந்தியடிகள் கொல்லப்பட்டது. பார்லிமெண்ட்டே அட்டாக் பண்ணாங்க தமிழ்நாட்டில். தம்பி, அதாவது இவங்களுக்கு ராகுல் காந்தியை பயங்கரவாதின்னு சொன்னா சாதம் மாறிட்டாங்களா? மெலோனி மோடி நெருங்கி தொல்படை கல்லால் அறிவு சிஆர்பி வாகனங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அவர் நினைச்சது ஒண்ணு, வந்தார வாழ வச்சு நாசமா போனா நாசமா போய்கிட்டு சோறு தண்ணி இல்லாம கொத்து கொத்த செத்துக்கிட்டு இருக்காங்க. தலையவே எடுத்தாங்க. நல்லா நடிக்கிறீங்க. மற்றவங்களுக்கு அந்த வீரம் இருக்காதுன்னு சொல்றாரு. ஏதாவது வெட்டிச்சு ஏதாவது ரெண்டா கிழிஞ்சாதான் அங்கிள் இருங்க, ஹெட்ஃபோன் வச்சுக்கிறேன். 1 செகண்ட். இதை பற்றி ஏன்ப்பா 20 நாள் கழிச்சு பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களே, என்ன பண்ணுறது? 20 நாள் கழிச்சு தான் லைனே கிடைக்குது. நான் என்ன பண்ணுறேன்? அங்கிள், நான் உங்கள்கிட்ட சந்தேகம் கேட்டேன். நீங்கள் லைப்ரரி போய் படிக்க சொன்னீங்க. உட்காந்து படிச்சுட்டு வந்திருக்கிறேன். முன்னாள் இந்திய ராணுவ வீரர். என்னுடைய புரிதல் சரியான மட்டும் சொல்லுங்கள். தேசத்தந்தை காந்தியடிகள் கொல்லப்பட்டது ஒரு தீவிரவாத செயல், சரியா? அதேமாதிரி அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் கொல்லப்பட்டதும் ஒரு தீவிரவாத செயல். 1991 மே மாதம் 21 பயங்கரவாதத்துக்கு பலியானார் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள். 1993 பாம்பேல 12 இடத்துல கொண்டு வச்சாங்க. 250 பேர் செத்துறாங்க. இந்திய வரலாற்றிலேயே இது மாதிரி நடந்ததே கிடையாது. 2001 டிசம்பர் 13 பார்லிமெண்ட்டே அட்டாக் பண்ணாங்க தீவிரவாதிங்க. 2002 செப்டம்பர் 24 காந்தி நகரில் அக்ஷர்தாம் அப்படிங்கிற கோயில் பக்தர்களை சுட்டு கொண்டாங்க. 2005 அக்டோபர் 29 தீபாவளிக்கு முதல் நாள் மார்க்கெட்டில் பயங்கரமான கூட்டம் அங்கே கொண்டு வச்சுட்டாங்க. 60 பேருக்கு மேலே காலி. 2006 ஜூலை 11 பாம்பேல ட்ரெயினில் கொண்டு வச்சுட்டாங்க. 150 பேருக்கு மேலே காலி. 2008 நவம்பர் மாதம் கொடூரமான தாக்குதல், ஓட்டை ரயில்வே ஸ்டேஷன், மருத்துவமனை, மொத்தம் 160 பேருக்கு மேலே சுட்டாங்க. 2016 செப்டம்பர் யூரிங் ஜம்மு காஷ்மீரில் 19 இந்திய வீரர்கள். பிப்ரவரி 14 2019 வேலன்ஸ் டே அன்னைக்கு புல்வாமால சிஆர்பி வாகனங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. தற்கொலை தாக்குதல், 40 பேர் செத்துட்டாங்க. 2025 ஏப்ரல் 22 பகல்காம்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வச்சு துப்பாக்கியால் சுட்டு அப்போ அவங்க 26 பேர் செத்துட்டாங்க. அதாவது இந்த சம்பவம் நடந்து 1 வருஷம் ஆச்சு. இந்த கொடுமையெல்லாம் மே 21 பேசாமல் எழுதாமல் என்னைக்கு இவங்க பேச போகிறாங்க? பத்திரிகைக்காரங்க தீவிரவாத எதிர்ப்பு தினத்துக்கு இந்த பத்திரிகைகள் ஏதாவது ஒரு தலையங்க எழுதலாம்ல, மக்களுக்கு அதை பற்றி சொல்லலாம்ல. அது எதுவுமே சொல்லலையே. தீவிரவாதத்தில் யார் அங்கே பாதிக்கப்படுறாங்க? அப்பாவி மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. அவங்க உயிர் தானே போகுது. தீவிரவாதத்தில் என்ன நடக்கும்? நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்படும், சுற்றுலாத்துறை பாதிக்கப்படும், மத நல்லிணக்கம் பாதிக்கப்படும். ஏன்னா எங்கே குண்டு வெடித்தாலும் ஏதோ ஒரு மதத்தோடு தான் லிங்க் பண்ணுறாங்க. அதாவது மக்கள் மதத்தை தீவிரவாதத்தோட தான் ஒப்பிட்டு பேசுகிறாங்க. நாட்டு மக்கள் மத்தியில் பெரிய பயம் ஏற்படுறதில்ல. எங்கே குண்டு வெடிக்குன்னு தெரியாதுல்ல. இந்த பயத்தை பத்திரிக்கைக்காரங்க அட்ரஸ் பண்ணணும்ல, அதை பற்றி எழுதணும்ல. அதாவது கோயம்புத்தூர் கலெக்டர் ஆஃபீஸுக்கு 39வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கு அப்படின்னு செய்தி என்னைக்கு போடுறாங்க தெரியுமா? மே 21 தீவிர எதிர்ப்பு தினம் அன்னைக்கு பாஜக தேசிய தலைவர் நிதின் நபின் அவர் செய்தி சொல்கிறாரு, ராகுல் காந்தியின் பேச்சு பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் பயன்படுத்தும் மொழி நடையை ஒத்திருக்கிறது. அதாவது இவங்களுக்கு ராகுல் காந்தியை பயங்கரவாதின்னு சொன்னால் அது செய்தி. ஆனால் மே 21 பயங்கரவாத எதிர்ப்பு தினம், அதை பற்றி எதாவது பேசலாம்ல. ஒரு பத்திரிக்கையில் காங்கிரஸ்காரங்களுக்கு 59 வருஷத்துக்கு அப்புறம் அமைச்சர் பதவின்னு ஹெட்லைன் கொட்ட எழுத்துல. ஆனால் காங்கிரஸ் கட்சியின் ராஜீவ் காந்தி அவர்கள் முன்னாள் பிரதமர், அவரை பற்றி அவருடைய நினைவு தினம் பற்றி ஒரு செய்தி இல்லை. அன்னைக்கு பயங்கரவாத எதிர்ப்பு தினம், அதை பற்றி செய்தி இல்லை. ஆனால் எதை பற்றி முக்கியமான செய்தினா, மெலோனி மோடி நெருங்கி நட்பு கொண்டார். அதாவது சாக்லேட்டுக்கு நடிகர்கள் விளம்பரம் கொடுத்து நம்ம பார்த்துருக்காங்க. ஒரு நாட்டின் பிரதம மந்திரியே சாக்லேட் விளம்பர தூதராக இருந்ததை மே 21 அந்த உலகமே பார்த்துச்சு. இந்த டவுட்டு தான் உங்ககிட்ட கேட்டாங்க. மே 21 இவன் நிலமோ செய்தி போடுறாங்க. அன்னைக்கு முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவருடைய நினைவு தினம், அதை பற்றி ஒரு பிரதானமாக எந்த செய்தி இல்லையே அப்படிங்கிற டவுட்டு தான் அதை உங்ககிட்ட கேட்டேன். அதை மறுபடியும் உங்ககிட்ட கேட்குறேன். முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் பயங்கரவாதத்துக்கு பலியான நாள், அதுவும் தமிழ்நாட்டில். அது ஆன்டி டெரரிஸ்ட் டே, பயங்கரவாத எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கப்படுது. அன்னைக்கு நீங்கள் அவருடைய நினைவை போற்ற வேண்டாம், அவரை பற்றி எந்த செய்தியும் போட வேண்டாம். ஆனால் தேசிய நல்லிணக்கத்தை மேம்படுத்தணும், அனைத்து விதமான வன்முறை மற்றும் பயங்கரவாதத்தை எதிர்க்கணும், தேசத்தின் ஒருமைப்பாட்டு உறுதித்தன்மையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தினம் அனுசரிக்கப்படுது இல்லையா? அதை பற்றி பேசணும்ல. இந்த நாட்டில் வன்முறை இல்லையா, பயங்கரவாதம் இல்லையா, எந்த மாநிலத்திலையும் ஆணவ கொலை இல்லையா? அப்படியே மக்கள் சாதுவ மாறிட்டாங்களா? அதை பற்றி மக்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு அக்கறை வேண்டாம் மக்கள். அதாவது என் இந்த நாட்டில் ஏதாவது வெட்டிச்சு ஏதாவது ரெண்டா கிழிஞ்சாதான் தீவிரவாதம் பயங்கரவாதம் அப்படிலாம் இருக்கிறது இந்த பத்திரிகைகளுக்கு ஞாபகத்துக்கு வரும் போல இருக்குது. என்ன சொல்கிறீங்க அங்கிள்?
மே 21 ராஜீவ்காந்தி அவர்களை பற்றி பத்திரிகையில் எந்த செய்தியும் வராது. காரணம் கோமா. யாருக்கு? அவர் என்னத்த பண்ணாரு? IPKF அனுப்பி தமிழர்களை கொன்னார். அங்கிள் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருமே எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் என்னுடைய ஒப்பீனியன் என்ன தெரியுமா? அவர் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு அவர் நினைக்கல. நடந்த விஷயங்களை நான் புரிஞ்சுக்கிட்டு வரைக்கும் சொல்கிறேன், கேட்டுட்டு நீங்கள் அப்புறம் சொல்லுங்கள் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் செஞ்சது சரியா தப்பான். ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லுவார், அவர் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவீங்களே, அதான் ஞாபகத்துக்கு வரது. வந்தார வாழை வச்சு நாசமாக போனால் நாசமாக போய்கிட்டு இருக்கேன், இன்னும் நாசமாக போக போகிற இந்த இனம் ஒரு அறிவுகிட்ட இனம் அப்படின்னு சொல்லுவார்னு சொல்லுவீங்க இல்லையா? அவர் இன்னொன்று சொல்லுவார்னு சொல்லுவீங்களே, அது எப்படி? அவருடைய ஸ்டைலில் என்ன ஸ்டைலில் சொல்லுவார்? டே தம்பி, இது நன்றி கிட்ட இனம்டா. அதாவது அங்கிள் 1948 ஆங்கிலேயர் நாட்டை விட்டு போகும்போது பெரும்பான்மையாக இருந்த சிங்களர்கள் கையில் நாட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவனுக்கு தமிழர்களை அடக்கி ஒடுக்கினாங்க, தமிழர்களுடைய உரிமைகளை பறிச்சாங்க. தமிழர்கள் உரிமைக்காக பேசினா அடித்தாங்க, உதைச்சாங்க, கொலை பண்ணாங்க, தலையவே எடுத்தாங்க. துளியின்மை ஞாலத்திற்கு ஏற்றற்றே வேந்தருக்கு அழியின்மை வாழும் உயிர்க்கு. மழை இல்லாது போனால் இத்தகைய துன்பத்தை மக்கள் அடைவார்களோ அத்தகைய துயரத்தை நேர்மையில்லாத ஆட்சியின் கீழும் மக்கள் அடைவார்கள். இது இலங்கைங்கிறது சிங்கள மக்கள் மட்டுமே வாழக்கூடிய நாடு அப்படிங்கிற சூழ்நிலை உருவாக்கினாங்க. தமிழர்களுக்கு ஒரு வழியே எல்லாம் ஆயுதத்தை எடுத்து போராட வேண்டிய சூழ்நிலை 1948 இந்த கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தப்பாக 1983 பெருசாக வெடிச்சிருச்சு. இந்த சம்பவம் நடக்கும் போதெல்லாம் நான் சின்ன பைய ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தேன், தேட்டரை போய் படங்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த சம்பவங்கள் நடத்தலாம் 40 வருஷம் ஆச்சு. இந்த வரலாறெல்லாம் நீங்கள் சொல்லி நான் கேட்கணும், நான் சொல்லி நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படியான ஆச்சரியம் வேணும். நல்லா நடிக்கிறீங்க அங்கிள். எந்த கட்சி IPKF இலங்கைக்கு அனுப்பிச்சு அதாவது ஞாபகத்தில் இருக்கா? தமிழர்களுக்கு தமிழ் ஈழம் அப்படிங்கிற பேரில் தனி நாடு வேணும்னு பல இயக்கங்கள் போராடிச்சு. அதில் விடுதலை புலி இயக்கம் கொஞ்சம் தீவிரமாக போராடினாங்க. உறைவிடத்து உறைஞ்சா வன்கண் தொலைவிடத்து தொல்படை கல்லால் அறிது. தன்னுடைய அரசுக்கு ஒரு ஆபத்து வரும்போது எதிரிகளை விட குறைவான எண்ணிக்கையில் நம்மகிட்ட வீரர்கள் இருக்காங்க அப்படின்னு பயப்படாம, எதிரிகளால் தனக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அழிவு ஏற்பட்டாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தைரியம் என்னென்னு போர் ஒரு வீரம் இருக்குல்ல, பரம்பரையாக வாழும் சொந்த நாட்டு மக்களுக்கு தான் அந்த வீரம் இருக்குன்னு வள்ளுவர் சொல்கிறார். மற்றவங்களுக்கு அந்த வீரம் இருக்காதுன்னு சொல்கிறாரு. சிங்கள இனம் அப்படின்னு ஒன்று இலங்கையில் தோன்றுவதற்கு முன்னாடியே அங்கு அரசு அமைத்து ஆண்ட பரம்பரையை சேர்ந்த இனம் தமிழ் இனம். நாகர்கள் என்ற பேரில் அவங்க இலங்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. வள்ளுவர் சொல்லும் அந்த வீரம் பரம்பரையாக இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கே உரிப்பு. உள்நாட்டு போர் ஆரம்பிச்சிருச்சு. இலங்கை இராணுவத்துக்கும் விடுதலை புலிக்கும் சண்டை பயங்கரம் போய்கிட்டு இருக்குது. இலங்கை ஜனாதிபதி அமெரிக்கா, பாகிஸ்தான், இஸ்ரேல் போன்ற நாடுகள்கிட்ட உதவி கேட்குறாரு அப்படிங்கிற தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. அது இந்தியாவுக்கு நல்லது அப்படின்னு ராஜீவ்காந்தி அவர்கள் நினைச்சாங்க. இலங்கை விரும்புகிற மாதிரி வேற ஏதாவது நாட்டுக்காரன் அவனை உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இலங்கையில் போய் இறங்கினா இந்தியாவுக்கு தான் நாங்கள் கேடு. அதுக்கு தான் இந்தியா கவலைப்பட்டுச்சு. ராஜீவ்காந்தி அவர்கள் அதை தான் யோசிச்சாரு. போர் தீவிரம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு, பொதுமக்கள் உயிரிழப்பு அதிகமாகிட்டு இருக்கு, இந்தியாவுக்கு அகதிகள் வரிகள் குமிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. 1987 என்ன நடந்துச்சுன்னா, இலங்கை இராணுவம் தமிழர்களுடைய கோட்டைன்னு சொல்லுவாங்க யாழ்ப்பாணம், அதை சுற்றி முற்றுகை போட்டுருச்சு. ஈழத்தமிழர்கள் சோறு தண்ணி இல்லாமல் கொத்த செத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டு போச்சு. என்ன இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியுமா அங்கிள்? ஆனால் கிண்டல் ஓவரம் பண்ணுறீங்க அக்கா. IPKF இலங்கைக்கு போகிறதா நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இலங்கை வானொலி கூட்டுத்தாபனத்தில் பாட்டு கேட்டுருந்தீங்களா? ஆல் இண்டியா ரேடியோவில் பாட்டு கேட்டுட்டு இருந்தீங்களா? கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அந்த சமயத்தில் டிவி கூட கிடையாது, சென்னையில் மட்டும் தான் டிவி இருந்துச்சு. ஓ, ரூபவாகினி, அதில் மூழ்கிட்டீங்களா? அங்கிள் 2-3 புத்தகத்தை படிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிறது எது சரி தப்புன்னு சொல்லுங்கள், சரியா? இலங்கை கவலையோடு பார்த்துக்கிட்டு இருந்த ஆட்கள்லாம் அந்த காலத்தில் இருந்தாங்க. அங்கிள் எல்லாம் போங்க கொடுத்தான். அந்த காலத்தில் நல்ல நல்ல பத்திரிகையெல்லாம் இருந்துச்சு. அவங்க உயிரை பணம் வச்சு போர் முனைக்கு போய் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஆர்டிகிள்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது அங்கிள், லைப்ரரியில் இருக்குது. ராஜீவ்காந்தி பார்த்தார், இந்திய இராணுவ விமானங்களை யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி உணவு பொட்டலங்களை போட சொன்னார். இந்திய இராணுவ விமானங்கள் போய் யாழ்ப்பாணத்தில் தமிழர்கள் மத்தியில் உணவு பொட்டலங்களை போட்டுச்சு.
இலங்கை அதிபர் ஜெயவர்தன இதை பார்த்தாரு, கொஞ்சம் இறங்கி வந்தார். இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஏற்பட்டதுக்கு ஒரு சூழ்நிலை உருவானது காரணமே இதுதான், இந்த உணவு பொட்டலங்களை போட்டது தான்.